Welcome to another episode of Five with Karthik. So, சரி எங்க இன்னைக்கு இவ்ளோ வந்து ஒரு பியூட்டிஃபுல்லா கிளம்பி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? பொண்டாட்டிக்கு பர்த்டே, முதல் பொண்டாட்டிக்கு. ஏன் முதல் பொண்டாட்டியா? ஆமா, அதனால அதுக்கு போறோம். என்ன சொல்ற? அதாவது மோத்தி எனக்கு முதல் பொண்டாட்டி. ஆமா, எப்ப பாரு அவங்க கூட தான் பேசிட்டே இருக்கிற. அப்பதான் முதல் பொண்டாட்டி. அங்க ரூம்ல இருக்கும்போது அப்படிதான் இருந்த. கொஞ்சி கொலாவிட்டு. கொஞ்சி கொலாவிட்டு இருந்தானா? ரெண்டு பேரும். அப்புறம் அவனை பார்த்தா எப்ப முத்தம் கொடுக்குற? எத்தனை ஃபங்க்ஷன்ல பார்த்தேன். அம்மா அது வந்து எப்படி சொன்னா அன்பின் வெளிப்பாடு. ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறன்ற ஒரு அன்பின் வெளிப்பாடு. அதுக்கு சும்மா இப்படி இது ஹட் பண்ணணும் அவ்வளவுதான். என்னப்பா ஹர்ட் பண்ணுமா? அது பண்றதுக்கு 1000 பேர் இருக்காங்க. அவனை ஹட் பண்ணணும், டச் பண்ணணும். எப்படி எங்க டச் பண்ணணும்? இல்ல கேக்குறேன், எனக்கு தெரியல. அடடா, உனக்கு ஒண்ணும் தெரியாது. ஹர்ட் பண்ண அதை விட்டுட்டு முத்தம் கொடுக்கறதுல என்ன? சரி, நான் நீங்க அவனை முத்தம் கொடுக்கல. ஓகே, நீ கொடு நான் வேண்டாங்க. ஆமாங்க, இன்னைக்கு நம்ம வந்து எல்லாரும் டிப்டாப்பாக கிளம்பி எங்கே உட்காந்துட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூர்த்தியோட பிறந்தநாள் பர்த்டே செலிப்ரேஷனுக்கு தான் கிளம்புறோம். எனக்கு தெரியுது, வேறு வழி இல்லை. நீங்கள் வந்து இந்த எபிசோடும் பார்த்து தான் ஆகணும். ஏன்னா உங்கள் கேங்கில் மாதத்துக்கு 2 பிறந்தநாள் வருது. அது ஒரு எபிசோடுன்னு எப்போ பாரு அதே போட்டு என்ன நீ சிரிக்கிற? அவங்க நினைக்கலாம், ஆனால் நீ நினைக்கக்கூடாது. ஆமாம், இன்றைக்கி வந்து வேற ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறோம். வேற என்ன, சாப்பாடு கடை தான். சுற்றி அதை தான் நாங்கள் பண்ணுவோம். ஸோ அங்கே தான் போய் இன்றைக்கி வந்து நாங்கள் ஒரு டின்னர் அண்ட் ஒரு கேக் கட் அண்ட் இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயங்கள்லாம் நம்ம வந்து சொல்ல போகிறோம். காஸ்டியூம் ஆஃப் த டே என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மா ஃபைனலி ஒரு நல்ல சாரீ கட்டியிருக்காங்க. இன்றைக்கி தான் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இன்னைக்கு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போகிறோம். ஓஹோ, அதனால கொஞ்சம் நல்ல சாரியாக கட்டணும். அங்கே இருக்கிற மார்க்கெட்டு அதுக்கு இதுக்கெல்லாம் நல்ல சாரி கட்டுவாங்களா? நீங்கள் இவ்வளோ அழகாக கிளம்பிட்டீங்க. உங்கள் மருமக எங்க இரு அப்படின்னா? அது என்னமோ ட்ரெஸ் பண்ணியிருக்கிறேன்னா அலியா புட்டை என்னமோ அதை போட்டு மாட்டிட்டு இன்னும் ரெடியாக மாட்டிட்டு. அலியா புட்டா? ஆமாம், அலியா புட்டுனா அது எனக்கு அவ்வளோதான் வாயில வந்தது. அந்த ட்ரெஸ் போட்டு ரெடி ஆகிட்டு இருக்காளா? ஆமாம். சரி, இப்போ அந்த அலியா புட்டு என்னதான்? அலியா புட்டு என்ன பண்ணுதுன்னு போய் பாரு. அது வந்து ஆலியா பட். ஆலியா புட். ஆலியா பட். ஆலியா புட். ரைட் விடு. சரிங்க. ஆக்சுவலாக என்னன்னா, நாங்கள் போன வாட்டி மோனி அவங்க ஹனிமூன் போகிறதுக்கு, சாரி ஹனிமூன்ட்டேன் பாரு, ஆனிவர்சரி ட்ரிப்புக்கு ட்ரெஸ் செலக்ட் பண்ண போகும்போது ஏதோ ஒரு, அது எப்படி சொல்லுவாங்க, பொன்னாடை போத்துற மாதிரி ஒன்றை காமிச்சிட்டு, பாவா இது ஆலியா பட்டு போட்ட ட்ரெஸ்ஸு அப்படின்ட்டு அன்னையிலேருந்து அடம் பிடிச்சி இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் இதை தான் போடுவேன் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட ஒரு ஜஸ்ட் ஒரு 35 மினிட்ஸாக வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க. நாங்கள் 2 பேரும் ரெடி ஆகி சூப்பராக உட்காந்துட்டு இருக்கோம். இன்றைக்கி இதுதான் எங்களோட காஸ்டியூம். நம்ம சரி, எங்கள் அம்மா மாதிரியே ஆலியா புட்டோட காஸ்டியூம் எப்படி இருக்குன்றதை இன்றைக்கி பார்ப்போம். காத்திருப்போம். எங்க இதுதான் ஆலியா புட் காஸ்டியூமா? டடாய், அவன் நல்லா இருக்கா? அதான் ஆலியா பட். வேணாம், ட்ரெஸ்ஸோட நல்லா இருக்கு. இந்த ஆட்டம் மட்டும் வேணாம். மா அவங்க எப்படி பாக்குறாங்க பாரு. நீயும் பொண்டாட்டி. இப்ப நான் பாத்துட்டேன், நீ பாக்குறியா? எவ்வளவு நேரமா யார பாக்க? அலியா புட் வாங்க, எங்க அம்மா இங்க உங்களுக்காக வெயிட் பண்ணிருக்கு. அப்படியே இத வச்சு இத போட்டுட்டு என்னது போட்டுட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கு. ட்ரெஸ்ஸா இருக்குன்னு பார்த்தா இத போட்டுட்டு இருக்கிறதுக்கு இவ்வளவு சீன் உங்களுக்கு 2 பேருக்கு. ஏய், என் மனைவி ஆலியா புட் முன்னாடி சூப்பர், அதை விட சூப்பரா இருக்கு. அவங்க ஃபேன் கிட்டல அடி வாங்க முடியாது. அந்த பயம் இருக்கட்டும். இதான் இன்னைக்கு எங்களோட outfit. பொண்ணியும் மாப்பிள்ளையும் வந்து தாய்லாந்து ட்ரிப்புக்கு கிளம்பிட்டாங்க. ஸோ இந்த எபிசோட் வெறும் இந்த 3 பேரை கொண்டதாகவும் மீதி நண்பர்களை கொண்டதாகவும் இருக்க போகிறது. கிளம்பியாச்சு, பாய். இங்கே பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி வீடியோவில் கண்ணாடி இல்லாமல் இருப்பா, ஆனால் ஆக்சுவலாக இதுதான் உண்மை. ஏமாத்தாதரி, வெரி டேஞ்சரஸ். வெல்கம் வெல்கம். யாரும் வந்திருக்காங்க? என்னமா கேட்டுட்டு இருந்தீங்க? என்னமா? இல்ல அங்க விட்டுட்டு ஜாலியா சுத்திட்டு இருக்கிறாங்க. நான் ஜாலியா சுத்திட்டு இருக்கேன் தான் கேட்டாங்க. ஜாலிதானே? அம்மா அவன் ஃபேஸ்ல எப்படிமா இருக்கான்? அவன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சொல்லி இந்த நீ தான் கேமராமேன். இப்போ சொல்லுங்க என்ன என்னமா
நல்ல சந்தோஷமா ஹாப்பியா இருக்கு. ஹாப்பியா இருக்கு. இந்த பக்கம் திரும்புங்க வாங்க, லைட்டிங் சரியில்லை. இல்ல இன்னொருத்தன் கிட்ட போவோம். சொல்லு. அவரோட ஹாப்பி. அவன் பாருங்க, அவன் அதை விட ஹாப்பியா, ஹாப்பியோ ஹாப்பி. ஆனா இவன் மூஞ்சில ஒரு கலை தெரியுதுலம்மா. அம்மா போய் சொல்ல மாட்டாங்கடா. சாப்பிட கஷ்டமா இருக்குன்னு சொல்லுங்க. ஓகே, டேக் 2. ஆன்லேவே தெரியாதா இருக்கு. என்ன வருத்தத்துல இருக்கீங்கம்மா? சும்மா அப்ப ஏன் விட்டுட்டு வந்தா? விட்டுட்டு உடம்பு சரியில்லை இல்லம்மா. நல்லா வீடியோல பாக்க மக்களா ஜாலியா அவங்க அம்மா கூட நான் சொல்றேன். ஏன்டி பாருங்க கேக்குறாங்க, என்ன கேள்வி கேக்குறாங்க. உடம்பு சரியில்லைன்னா வீடியோ போட்டுட்டே இருக்காங்க, பாக்குறோம்ல. ஜாலியா தானே இருக்கா? இவன் அதை விட ஜாலியா இருக்கான். தம்பி இப்ப சந்தோஷம் தானே? கல்யாணம் பண்ண என்ன இந்த மாதிரி நான் என்ன சொல்றேன்னா, நீ இந்த உன் கூட சில நாள் போயிட்டு வந்தீங்கன்னா எப்படி சொல்றது, அவரும் ஜாலியா இருப்பாரு. நான் ஜாலியா இல்ல, நீ வருத்தமா தான் இருப்பியா? அப்ப நானும் வருத்தமா இருப்பேன். ஜாலியா இருந்தா நீயும் ஜாலியா இருப்ப. அவன் ஜாலியா இருந்தா நானும் ஜாலியா இருப்பேன். மொத்தத்துல உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களே வைஃப் விட்டுட்டு ஜாலியா தான் இருக்காங்க. வாடா நீயே போற. ஏய் நீ அதுல இல்லடா, வா. நீ ரொம்ப நாளாவே ஜாலியா தான் இருக்கிற. சின்ன வயசுல இருந்து பாத்துட்டு ஜெயஸ்ரீ ஒரு கணக்கு. ஜெயஸ்ரீ ஆமா, ஜெயஸ்ரீ பாவம். சீக்கிரம் வர சொல்லு ஜெயஸ்ரீ. ஆமா, ஒரு கை பாக்கலாம் வாமான்னு. ஆல்ரெடி ஒரு கை பாத்துட்டு தான் இருக்கு. அவன் பாத்துட்டு தான் இருக்கான். ஆனா இவன் ரொம்ப ஜாலியா இருக்கான். இதுக்கெல்லாம் யாரு காரணம் தெரியுமா? அவனை பாரு, அவனும் பொண்டாட்டியை விட்டுட்டு தான் வந்திருக்கான். அவனுக்கு தெரியாதியா? வா இங்க வா. இவன் பாரு, கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது. ஆனா அந்த பொல்லை வீட்டுக்கே தெரியாது ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிருக்காங்க. ஆனா அவனுக்கு தெரியாது. நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் பயப்படுற. வாடா இங்க வாமா. ஏன் பயப்படுற? வீடியோல எல்லாத்தையும் போடுவீங்க. அப்ப வைஃப் கூட்டிட்டு வர சொல்லு. அவனையும் நம்ம எல்லாம் கல்யாணம் பண்ணி எதுக்கு அங்கங்க விட்டு சொல்லு, கூட்டிட்டு வா. கூட்டிட்டு வான்னு சொல்லு. ஆமா, அப்படித்தான் ஊரே ஏமாத்துவான். ஏன் பதற, ஏன் நடுங்குற? தைரியமா சொல்லு. பரவாயில்ல, வைஃப் கூட்டிட்டு வந்து குடும்பம் நடத்துங்கடா. என் குடும்பம் நடத்து, எல்லார் வாழ்க்கையும் குடும்பமா நடத்துங்கடா. நீ ஒரு கல்யாணம் பண்ணி அங்க விட்டுட்டு சன்னியாசி வாழ்க்கை வாழ்றது. ஆனா அதோட மையம் உனக்கு புரியாது. அவனுக்கு என்னடா சன்னி அம்மாவை கிட்ட என்னடா வார்த்தை பேசிட்டு இருக்க? சன்னியாசி. நான் யாசி எடுத்துட்டேன். அவன் சன்னி மட்டும். சன்னி மாமா வெயிட் அதானே. நீயும் பொண்டாட்டி கூட்டுவான். கல்யாணம் ஆகுதோ இல்லையோ, ஆனா எங்களுக்கு பொண்டாட்டியோட வாழணும். புரியுதா? கல்யாணம் ஆகாம எப்படிடா பொண்டாட்டியோட வாழணும்? இவனை கொன்னுடலாமா? ஓத்தி குஞ்சு. முத்தம் நல்லா இருக்கு. பிறந்த நாள் வாழ்க்கை. வாடா 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 என் செல்லமே. நல்லா இருக்கு. சோ இவருக்கும் வந்து போன மாசம் பர்த்டே. சரி, போன மாசம் தான். அவருக்கும் சேர்த்துதான் செலிப்ரேஷன். அந்த அதை பார்க்க கூடாது, அப்படி டக்குன்னு திருப்பாதீங்க. சோ ஹாப்பி பர்த்டே பாய்ஸ். இவர் இன்னும் கூட்டிட்டு வரல. அவரையும் கேளு. என்னத்த பொண்டாட்டியும் கூட்டிட்டு வரல நீங்க. நாங்க இப்ப யாரு வந்தாலுமே பாக்கவே இல்ல. கூப்பிடுங்க, கூப்பிட்டு வரேன்னு சொல்லுங்க. சரி, கடைசியா இவனை சொல்லு. இவனை கூட்டிட்டு வர சொல்லு. கல்யாணம் பண்ணி நீயாச்சும் பொண்டாட்டியை கூட்டிட்டு வந்து குடும்பம். இந்த வாட்டி நம்ம வந்து ஒரு சிறப்பான, நான் சொன்னேன்ல, சிறப்பான ஒரு உண்மைகள், சில விஷயங்கள் இந்த எபிசோடில் வெளிவரும். அதற்கு இவர்கள் எல்லாரையும் காமி. என்ன கட்கட் இவர்கள் எல்லாரும் சாட்சி. என்னடா என்ன சும்மா இருக்கிறது? அவனுக்கு கல்யாணம் நடக்கணும்னு நீ ஆசைப்படுறியா இல்லையா? அதுக்கான முயற்சியில தான் இந்த பர்த்டே செலிப்ரேஷனே. என்னடா எல்லாரும் ஒத்துக்கிறீங்களா? சோ இன்னைக்கு ஏன் பயப்படுற? பயப்படக்கூடாது. கல்யாணத்தை பார்த்து பயப்படக்கூடாது. இனிமேல் ஒரு இந்த பர்த்டேல இருந்து உனக்கு இன்பமான தொடக்கம். இதுல எப்படி சொல்றது, சர்வதேசத்தின் சுபமும், அதாவது எஸ் கரெக்டா, சர்வதேசத்தின் சுபம் அடைந்து நீ வந்து வாழ வேண்டும் என்பதை சந்தோஷமா இருக்கா? இன்னும் நிறைய எல்லாரும் எழுதி வச்சிருக்காங்க. பயப்படக்கூடாது, புரியுதா? வாமா. சோ ஆன்டி மோத்தியோட இதுதான் கடைசி பேச்சுலர் பர்த்டே செலிப்ரேஷன். சொல்லிரு, வாக்குமூலம் கொடு. நான் எதுக்கு வாக்குமூலம் கொடுக்கணும்? நான் எதுவுமே இங்கதான் மைக் இருக்கு, சொல்லலாமா? இப்பவே சொல்லிரு. யார் உங்க அம்மா கிட்ட சொல்றியா? ஆமா, அவங்களுக்கு சொல்றீங்க. அடுத்த பர்த்டே நாங்க வந்து கப்பலா கொண்டாடுறோம்னு சொல்லு. நானும் இல்ல,
இந்த எபிசோட ஸ்டார்டிங் அடுத்த வருஷம் நான் பொண்டாட்டியோட கொண்டாடுறேன், இப்போ கமிட்மெண்ட் கொடு. அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. சொல்லுடா மூர்த்தி. அப்புறம் எப்ப கல்யாணம் பண்ணிக்குவேன்? 2 வருஷம் போட்டு இங்க வந்து நில்லு நீ. 2 வருஷம் போட்டுமா. பர்த்டே கூட கல்யாணம் பண்ணி ஒய்ஃபோட வந்து கொண்டாடணும்ல. இதே ஆப்பம் கார்னர்ல சத்தியம் பண்ணு. சத்தியம் தானே பண்றேன். சத்தியமா 2 சத்தியம் பண்ணு. 2 எஸ்ல சத்தியம் பண்ணு. ஏங்க சத்தியம் ஒரு எஸ்ல பண்ணாங்க. சத்தியம்னு சொல்லு. சத்தியம்னு சொல்லுடா. சத்தியம் 2 சத்தியமா ஆப்பம் காரணால அடுத்த வருஷம் மோத்தியோட ஒய்ஃபோட வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்றான். இதே சேனல்ல டெலிகாஸ்ட் பண்ணுவோமா? சரிங்க பண்ணுங்க. அது குடுறா. என்னது இத வரும் பாரு. இது எதுக்கு நம்பர் சொல்ற மாப்ள. உங்களுக்கு எல்லாம் ஃபாரின் சாக்லேட்ஸ் வேணுமாடா? கண்டிப்பா வேணும்ல, நான் வாங்கி தரேன். நீ கூடாது, அவன் வாங்கிட்டு வரணும். சரி, எல்லாருக்கும் உனக்கு மேரேஜ் இடையில இவனை கவனிங்க, இடையில பிட்ட போட்டு தள்ளிக்கிட்டே இருக்கிறாரு இவரு. உங்களுக்கு இன்னொரு வாட்டி கல்யாணம் பண்ணா உங்களுக்கு எல்லாரும் மறுபடியும் சாக்லேட் வாங்கி தருவாங்க. பெரிய சாக்லேட் வாங்கிருவியா? நீ வந்தவங்க எல்லாத்தையும் கல்யாணம் பண்ணி என்ன வழியே நிக்கும் போது வீடியோ எடுத்து. சாரிங்க, வைஃப் இங்க தான் இருக்காங்க. இவங்க தான் இவ்வளவு நேரம் கேமராமேனா இருந்தாங்க. ஹாய். நிறைய பேர் கேட்டீங்க, கௌதம் வந்திருக்கான். ஹாய் சொல்லிடுறாங்க ஃபேன்ஸ்க்கு. ஹாய் கேர்ள்ஸ் சொல்லு. ஹாய் கேர்ள்ஸ். ஹாய் டோலிஸ். ஹாய் டோலிஸா? இன்னொரு கருத்து டோலிஸ்க்கு இன்னொன்னு இந்த வாட்டியும் ஒரே ஒண்ணு ப்ளீஸ். ஏதாவது ஒரு பிக்கப் லைன் சொல்றேன். ஏய் இவன்ட்ட போய் கேக்குற சொல்லு, ஏதாவது ஒரு பிக்கப் லைன். ஒரே ஒரு கேர்ள். ஓகே, ஏன் உங்க அப்பா என்ன திருடரா அப்படின்னு கேட்பேன். சோ ஏன் எங்க அப்பா அப்படின்னு அந்த பொண்ணு வந்துட்டு கேட்கும். உனக்கு ரீசன் வந்துட்டு தெரிஞ்சுக்க வேணாம்னு கேட்பேன் நானு. ஓகே சொல்லு, ஏன் எங்க அப்பா வந்துட்டு திருடன்னு அந்த கேர்ள் வந்து கேக்குறா. பிகாஸ் he stole the star from the sky and kept it on your eyes, so that's why he called us a thief. பாத்தியா இல்லையா? இப்ப தெரியுதா ஏன் வந்து பெண்களின் மன்னன் என்று கௌதம் அழைக்கப்படுகிறார்? கார்த்தி ப்ரோ, அவங்க பர்ஃபார்மன்ஸா கடைக்காரர் உடச்சிட்டாருங்க. I love you. பூ மட்டும் கொடுக்காம ஜாடியே கொடுத்தாரு. எனக்கு பூ வர மாட்டேங்குது. பூ எடுத்தாரா கடைக்காரர் வந்து அடிச்சிருவாங்க. மாட்டி வச்சிருக்காங்க. இதே மாதிரி மோத்தி யாருக்கு கொடுப்பான்? அடுத்த வருஷம் கொடுக்குறான் மோத்தி. ஹாய். எனக்கு எதிரிங்க வெளியே இல்லடா, கூடவே இருக்கீங்க. ஹாய் சூர்யா. பாவண்டா, பஞ்சர் ஆயிருந்தா பர்ஸ் அவனுக்கு. என்னமா என்ன 22 இல்லைங்க, அவன் சைடு சொல்ல சொன்னான். அவன் இது மட்டும் தான் பார்த்தான். நான் தான் நம்பர்ஸ் பார்த்தேன். அவன் கல்யாணம் பண்ணலடா. இவன் கல்யாணம் ஆகி நான் பாக்குறேன். பாப்பா பறக்க விட்டு அடிக்கிறான். கல்யாணம் ஆகாதவன் என்ன பாப்பனா, இங்க இருக்க பொம்மை மட்டும் தான் பாப்பான். ஆமா, கல்யாணம் ஆனவன் என்ன பாப்பான்? நம்பர்ஸ் மட்டும் தான் பாப்பான். நீங்களும் இன்னும் பண்ணல வருவீங்க. அவரு ஆல்ரெடி அப்படிதான் பாக்குறாரு. மோத்திக்கு பெரிய மனசு, எல்லாரும் நிறைய சாப்பிடலாம். அவன் மனசு மட்டும் தாங்க பெருசு, பர்சு ரொம்ப சிறுசு. மாட்டிப்போம். நல்லா இருந்தது. ஐயோ, இங்க பாத்திரம் கூட கழுவுறதுல எல்லாம் டிஷ்வாஷர். மாட்டிப்போம். ஆளுக்கு பிளேட்டரே 10 சொல்றாங்க. 37 ரூபா, 10,000 ரூபா தான் கையில வச்சிருக்கேன்னு இப்பதான் சொன்னான். ஏங்க பிரியாணி திங்கிறதுக்கு ஆப்பங்காரர் வந்தீங்க? இந்த மாதிரி எல்லாம் வித்தியாசமா கேட்க கூடாதுன்னா கடைக்காரரே பேர் வச்சிருக்காரு, ஆப்பங்காரர். வந்து ஆப்பத்தை தின்னுட்டு போயிட்டு போங்களோம். எதையாவது பேசி என்னையும் சேர்த்து மாட்டி விட்டுறாங்க. மைக் என்கிட்ட இருக்கு. நானும் இவனும் காதலர்கள் என்று என் தாய் கூறியது தவறு. இவனின் முதல் காதலன் இவன். என்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டீங்கல்ல? என்னத்த? இவனதான். இல்லடா, எப்பயுமே அவன் தான். இவன் தான் எங்க 2 பேரோட காதலன். இந்த அது என்ன படம்? ஜெயிலர் படத்துல சொல்லல, காமினி அவ்வளவுதான் போயிடுறான். ஆனா காமினி இவ்வளவுதான். ஏய் வாடா, அவங்க 2 பேரும் உன்னதான் லவ் பண்றாங்க.
Happy birthday to you. ஊதிங்கடா ஆடுறான் பாரு. to you. Happy birthday to you. Happy birthday. Happy birthday. Happy birthday. Happy birthday. குஞ்சு. Happy birthday மோத்தி குஞ்சு. உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். ஸோ மோத்திக்கு நாங்க 60 ரூபா கேக் வாங்கினதுக்கு எவ்வளோடா பில் அடிச்ச? நான் கேக்லாம் வெட்டியிருக்கோம், பார்த்து பண்ணுங்க அவனுக்கு. ஏன்டா நீங்க கேக் வெட்டினதுக்கு நான் ஏன்டா பார்த்து பண்ணணும்? நானே பார்த்து சொல்றேன். என்ன எங்க வீட்டு மளிகை ஜாமான் இத்தண்டி இருக்கு. எத்தனை சைபர் கையிடு மகளே? மல்டிப்ளை பை 22. கவினா, ஒரு மாசம் மளிகை பில்ல இங்க கொண்டு வந்து இப்படி பண்ணிருக்கீங்களாடா? அவனை கார்டு இருக்கா? பர்சனல் லோன்லாம் வேணும்ல? வாழ்க்கையில இப்பெல்லாம் ட்ரீட் வச்சிருக்கியா? எங்க அவரு? நீங்க பில்லுல கூட்டு கலவானியா? டேய், இவங்கள்ட்ட தான் நான் மாசம் கடன் வாங்கிடணும். இவங்க இங்கேயே இவ்வளோ அடைச்சாங்கன்னா நான் எங்க இருந்து கடன் வாங்குறது? ஸோ மோத்தி இவ்வளோ பெரிய பில்லை கட்டினாலும் திடகாத்திரமான மோத்தியா நிற்கிறான். மோத்தி ஹாப்பி பர்த்டேடா. into 22. சரி, ஓகே, 24. ஆமா, இப்போ 24.4 மக்களை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. மோத்தி இங்கிட்டு வா, தனியாக ஒரு கண்டென்ட் இருக்குங்களோ. into 24.5. இவ்வளோ பில் கட்டினதுல நீ எப்படி ஃபீல் பண்ற? நாங்கள் எல்லாரும் வந்து பர்த்டே விஷ் பண்ணதுக்கு பரவாயில்ல, இன்னைக்கே ஒரு நாள் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல. அடுத்த பர்த்டே கவினுக்கு திருட்டுத்தனமா நீ எப்போ ஜீரக மிட்டாய் தின்னியோ அப்பவே இன்னொரு தடவை வைப்ப. ஓஹோ, மே மந்தா? அடுத்த மே மாசம். இது 800 ரூபா. சோலி முடிச்சு. எப்படி போச்சு மிஸ்டர் மோத்தி பர்த்டே? சிறப்பா போச்சுங்க. ஏன் சோகமா இருக்கா? இல்ல சிறப்பா போச்சு. பில்லு கட்டினது நினைச்சா பா அழக்கூடாது. சரியா? என்னைக்கே ஒரு நாள் தானே. ஆமா, அதனால பிரச்சனை இல்லை. ஸோ இந்த வருஷத்துல இருந்து நீ ஒரு விஷயம் மாத்தணும் அப்படின்னு உன் லைஃப்ல ஆசைப்படுறனா அது என்னது? பொண்ணுட்டே இருக்காதீடா. பொண்ணு மீன்ஸ் கல்யாணம், பொண்டாட்டி, அந்த மாதிரிலாம் ஒண்ணும் மாத்த. அந்த மாதிரிலாம் ஒண்ணுமா? இப்படியே இருந்துக்கிறான் தானே? இப்படியே இருந்துக்கிறேன் நான். அவன் எப்படி தெரியுமா? வாயால இப்படியே இருந்து போயமா, ஹார்ட்ல வந்து அப்படியாவது கல்யாணம் பண்ணி வைங்கடா அப்படிலாம் ஏய் மாட்டி மோட்ரி. நீங்க ஒரு வருஷம் நீ போயிடுற. உனக்கு என்னப்பா 2 வருஷம் கல்யாணம் பண்ணிட்டு கல்வினுக்கு இன்னும் 2 வருஷத்துக்கு கல்யாணம். கல்வின் யாரு? கல்வி கல்வி அமைச்சர். சரி, ஓகே. கடவுள் பிரார்த்தனையும் மோத்தியோட அம்மா பிரார்த்தனையும் நிறைவேறும் வேண்டி எங்க பிரார்த்தனையும் எங்க எல்லாரோட பிரார்த்தனையும். எல்லாம் கையெழுத்துக்கு உங்களுக்கு கடவுளே. கம்முன்னு இருங்கடா எல்லாம். என்னன்னு புலம்புறான்? சீக்கிரம். நான் எப்படி ஆன் கேமரால ஒன்னு பேசுறேன், ஆஃப் கேமரால ஒன்னு பேசுறேன். அவன் கேமரால காமிக்கணும்னு ஏதோ பேசுறான். சொன்னே இல்ல அவனுக்கு அவர் அப்படிதாங்க பேசிட்டு இருக்காரு ரூம்ல ஃபுல்லா. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போறா. வர நிறுத்துற அவனை. See you in another episode. Until then, it's bye from மோத்தி பர்த்டே. நான் தான் சொல்லுவேன். சொல்லு. கார்த்திக். Moti's birthday. Moti's birthday.